ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற 2026 எப்படி இருக்க போகுது என்பதை தான் இந்த பதிவுகளில் தெளிவாக துல்லியமான பலன்களாக காண இருக்கிறோம். 2026 இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும். வருடம் 1/1/2026 கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு 3ஆக வரும். அப்போ சூரியன் குரு ஆதிக்கத்தில் வருது. அது மட்டும் இல்லை, பிறக்கக்கூடிய தமிழ் ஆண்டுன்னு சொல்லக்கூடிய பராபவ ஆண்டும் ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஆண்டாகவே காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடம் மட்டுமல்ல, 2031ஆம் ஆண்டு வரை நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், தடைகள், தாமதங்கள், பல்வேறு தரப்பட்ட இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள், பூகம்பம், நிலநடுக்கம், அதே போல் பயங்கரவாத தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள், எதிரிகளுடைய அச்சுறுத்தல், நம்ம நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே செல்கிறோம் இல்லையா? ஒரு வீட்டில் ஒருத்தர் நல்லா வந்தாலே ஒரு கண் திருஷ்டி, ஒரு போட்டி, பொறாமை, பொச்சிருப்பு இருக்கும்பொழுது நம்ம இந்தியா இன்னும் வல்லரசாக மாறிக்கொண்டு வரும்பொழுது பலருடைய போட்டி, பொறாமை, பொச்சிருப்பு அது வரும். அது மூலியமாக நம்மளெல்லாம் எப்படி தாக்கலான்னு சொல்லிட்டு தீவிரவாத அச்சுறுத்தல் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும். பயங்கரவாதத்துக்கூட நம்ம என்ன சொல்கிறது, அஹிம்சா வழியில் அப்படின்ற மாதிரி போட்டி போடுற மாதிரி இருக்கும். எல்லா வித இடர்களையும், அதே போல் எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ என்ன ஆகும், பஞ்சபூதங்கள் எப்போ அவங்க ஒரு ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம இறை வழிபாடுகள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு வரோம். நம்ம பரணி தீபம் ஏற்றுறதோட தாத்பரியம்லாம் அப்படி அதன் அடிப்படையில் தான்ன்றதை நம்ம அந்த பதிவுகளெல்லாம் பார்த்துருக்குறோம். அதை இங்கே நினைவூட்டுறேன். இந்த 26 பார்த்திங்கன்னா நிறைய நோய் தாக்கங்கள். ஏன்னா உங்களுக்கு சனியானவர் நம்மளுக்கு பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறார். குரு இப்போ காற்று ராசியான மிதுனத்தில் இருக்கிறவர். அடுத்து நமக்கு அவரும் பிரளய ராசிக்கு ஜூன் 2க்கு அப்புறம் பயிற்சி ஆகி வருவார். ஏற்கனவே ராகு நம்மளுக்கு கும்பத்திலும் சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்து அவருடைய சேஷ்டைகளை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். கேது இங்கே சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரியன் வரும்பொழுது நம்முடைய அரசியல் அரசாங்கத்திலாம் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள், ஒரு அதிரடி திருப்பங்கள்லாம் ஏற்படும். நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் பெரிய அரசியல் மாற்றங்கள் இதெல்லாமே நிறைய ஏற்படும். ஏற்கனவே அமெரிக்காவுடைய அதிபர் நம்ம ட்ரம்ப் என்ன போடுறாருன்னு நமக்கு எல்லாருமே தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இன்னும் பரபரப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் பரபரப்புன்னு சொல்லலாம். ஏன்னா எலெக்ஷன் டைம் வேறு. அதனால் பழமை வாய்ந்த கட்சிகள்லாம் கொஞ்சம் பலம் குறையிறது, ஒரு புதிய கட்சிகள்லாம் பலம் பெருகுவது, அதே போல் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளுக்கிடையே ஒரு காரசாரமான ஒரு வாக்குவாதங்கள், அதே மாதிரி நல்ல செலிப்ரிட்டி இருக்கிறாங்க இல்லையா, புகழ்பெற்றவர்கள், அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளணும். அதே மாதிரி அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அவங்களுடைய பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படுற வகையில் எல்லா விஷயங்களுமே அவங்க பர்சனலி, வெளி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எல்லா விஷயங்களையுமே இந்த உயர் பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்க ஊடகத்துறை, கலைத்துறை, ஆன்மீகத்துறை, அரசியல்வாதிங்க, இங்கே மட்டும் இல்லை, நான் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அனைவருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லியாச்சு. கோயில்களை ரொம்ப பராமரிக்கணும். கோயில்களில் உழவார பணிகளை மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உழவார பணி என்பது நம்மளுக்கு மிகப்பெரிய கிரக தோஷங்களை போக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் 12 ராசிகளும் என்ன பண்ணலான்னா, நிறைய விவசாயிகளுக்கு நிறைய உதவி பண்ணுவது. ஏன்னா அவங்க விவசாயம் தான் ஒரு நாட்டோட அடிப்படை ஆணிவேன்னு சொல்லலாம். அந்த விவசாயம் சிறப்பாக இருக்கும்போது எல்லா துறையுமே சிறப்பாக இருந்துரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலகட்டம் இந்த விவசாயிகள் கஷ்டமாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறது. ஒரு சிலர் இந்த காலகட்டம் இந்த கருப்பாடுகளை அந்த விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்கும்பொழுது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம். பசுக்கு கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வது, பசுவுக்கு நம்மளால் இயன்ற அந்த பராமரிப்பு, கறவை நின்ற பசு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த கோ சம்ரக்ஷணெலாம் பண்ணும்பொழுது இந்த கிரகத்தாக்கங்கள் ரொம்ப நம்மளுக்கு பாதிக்காது. அப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு தொழில் புரட்சி, அதே போல் மக்கள் அனைத்து வகையிலையுமே சமுதாயத்தாலையும் தொழிலாலையும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. பசுத்தோல் போர்த்திய புலிகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். எல்லா வகையிலையுமே இயற்கை சீற்றங்கள்லேருந்து இதை திருப்பி ஒரு தடவை அன்றைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மளுடைய அனைத்து வகையிலையுமே நம்ம வெளி சூழல், உள் சூழல், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம நம்ம மேலும் மேலும் நம்ம நல்லா சிறப்பாக
எல்லா சூழலையும் கடந்து வருவதற்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணத்தோடு ஒரு இறைவனுடைய திருநாமத்தையும் இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும். நிறைய சேரிட்டி தான தர்மம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை போல் பிறரையும் நீங்கள் நினைத்து நீங்கள் அரவணைத்து செல்லும் பொழுது, ஏன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் இப்போ சனி டிரான்சிட்டில் போய்கிட்டு இருக்கார். அப்போ அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான பலன்களும் மிக சிறப்பாக நடைபெறும். மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 மகரம் மகத்தான மாற்றங்களை காணும் சொல்லலாம். மகரம் தகரமான தகரம் இல்லை, 10 மாத்து தங்கமாய் ஜொலிக்க போகுது. அதற்கான காலகட்டம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். 7.5 சனியின் பிடியில் இருந்து நிறைய தடைகளை சந்தித்தார்கள். தடைகளே எங்கள் வாழ்க்கையாக இருந்தது. தடிக்கற்களை எல்லாம் தகர்த்து படிக்கற்களாக வெற்றியின் படிக்கட்டுக்கு, சாதாரண படிக்கட்டுகளில் வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்றப்போகுது. தொழில் இது வரைக்கும் நிறைய செலவு, நிறைய ஏமாந்துட்டேன், நிறைய வாய் வார்த்தைகள்லாம் நான் எதுவும் செய்ய முடியல, நிறைய உடல்நிலை குறைபாடு, என்னுடைய சொல்வாக்கு செல்வாக்கு இல்லை, எப்போ எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும்னு தெரியல, நல்லா இருந்தவங்களே எனக்கு என் நெஞ்சில் குத்துறாங்க, நிறைய நம்பிக்கை துரோகங்களை பார்த்தேன், 8ல் கேது உட்கார்ந்து தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் கொண்டே இருக்குது. அது தீர்க்கவும் ஒரு பக்கத்தில் நான் முயற்சித்து போராடி கொண்டிருக்கிறேன். வருமானம் வருது, ஆனால் எப்படி செலவாகுதுன்னு தெரில, தேவையில்லாத செலவுகள் விரயங்களை என்னால் கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு அங்கலாய்த்து போன மகரம் இப்பொழுது அனைத்தும் நல்ல பலன்களாக நடக்கும். ஜேன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். நிறைய சேரிட்டி தான தர்மம்லாம் செய்யும்பொழுது உங்களுடைய தொழிலில் நிறைய நல்மாற்றங்களை ஏற்படுத்தலாம். தொழிலில் யாருமே எதிர்பார்க்காத உச்சத்தையும் நல்ல சிறப்பான மாற்றங்களையும் நல்ல மைக்ரேஷனையும் தொழிலில் நல்ல முதலீடு செய்து நல்ல விஸ்தாரப்படுத்துவதில் இந்த காலகட்டம் ஜூனுக்கு அப்புறம் செய்யக்கூடிய மகரம் ரொம்ப ஒரு ஸ்தான பலத்தோடு குரு உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சாதகமானவர் இல்லைன்னாலும் அவர் உட்காரக்கூடிய இடத்தின் மூலம் உங்களுக்கு பார்வையால் நல்ல சிறப்பான பலன்களை தரப்போகிறார். 11 பார்க்க போகிறாரு, ராசியை பார்க்க போகிறாரு, 3 பார்க்க போகிறாரு. 11 பார்த்து உங்கள் ஆசைகள் அனைத்தையும் அத்தனைக்கும் ஆசைப்படணும், உங்கள் ஆசையை நிறைவேற்ற போகிறாரு. ராசியை பார்த்து தெளிவாக கொடுக்க போகிறாரு. எதில் என்ன எதனால் எப்படி எங்கு எப்படிலாம் உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டது, என்ன தப்பு செஞ்சீங்க, இதெல்லாம் திருத்தி கொள்வதற்கு உங்களுக்கான ஒரு வழியை அழகாக காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். தொழில் பாய்ச்சப்படுகிறது. இது வரைக்கும் ஒரு மைண்டில் இருந்த அந்த இருந்தது இல்லையா, நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் நீக்கி ததாஸ்து, அதாவது முகப்பொழிவு, உடல் பொழிவு, தேகப்பொழிவு, ஆன்மப்பொழிவு. இந்த ஆன்மப்பொழிவு அபாரமாய் அட்டகாசமாக ஒரு 30 வயசு குறைஞ்சிடவங்கன்னு சொல்லலாம். 50 வயசு ஆளு கூட 25 டீனேஜ் மாதிரி இருப்பீங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு முகப்பொழிவு இது மகரத்துக்கு வந்துடும்னு சொல்லலாம். ஒரு லைஃப் லாங் ஒரு ஸ்டேபிளான நிலையை, ஏன்னா வாழ்க்கையில் நாம் முன்னுக்கே வரலையே, எல்லாரையும் ஏற்றி விட்டா நான் இங்கே நிற்கிறேனே அப்படின்னு அங்கலாய்க்கும் மகரம். ஆனால் அது உழைப்பின் ராசி. முதலாளியை உருவாக்க தான் அதனுடைய வேலையே. அவங்க இல்லாட்டி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. கடைசி வரைக்கும் உழைப்பை நம்பி இருக்கும் ராசி. உழைக்கலன்னா சனி சும்மா விட மாட்டார். நம்பி இல்லை, உழைச்சாதான் மகரம் என்றைக்குமே சிகரத்தில் ஜொலிக்கும்னு சொல்லலாம். திருமண பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்திருந்தவர்கள், நான் ஒரு இடத்துல கனவு இடத்துல இருக்கவங்களாம் பேசி சேருவது, இல்லைன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அடுத்த வாழ்க்கைக்கு மூவ் ஆன் பண்ணுவது, ரிலேஷன்ஷிப்பு கூடுவது, எல்லாமே நல்லா சந்தோஷமாக இருக்கும். நல்லா போய் ஜாலியாக எல்லார்கிட்டையும் சொல்லி நல்லா ஒரு மனசுக்கு ஒரு இதம் தரும் ஒரு பலன்களாகவே இருக்குன்னு சொல்லலாம். தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, பொருளாதார உயர்வு, நல்ல முன்னேற்றம், பர்சனல் வாழ்க்கையில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், உங்களுடைய ஸ்டேட்டஸில் முன்னேற்றம், எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். மகரம் இந்த வருடம் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா, திருமலை வாயிலில் இருக்கக்கூடிய மாசிலாமணீஸ்வரர். ரொம்ப பழமை வாய்ந்த சிவாலயம். இறைவன் நம்மளுக்கு மாசிலாமணீஸ்வரர். இறைவி பார்த்திங்கன்னா கொடியிடை அம்மன். அம்பாலை வழிபட்டு வரும்பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய 2 தூண்களும் ராகுகேது. அங்கே வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம். சனிக்கிழமை தோறும் அன்னதானம் கொடுங்க. ஏழை எளியவருக்கு மருத்துவ உதவியிலேருந்து, உணவு தானத்திலேருந்து, உங்கள் சரீர உழைப்பிலிருந்து, ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி செய்யக்கூடிய மகரம் நிச்சயம் மகத்தான மாற்றங்களை கண்டு சிகரத்தை நிச்சயம் தொடும் 10 மாத்து தங்கமாய் ஜொலிக்கும். மகர ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.